துணியை வேற துவைச்சு காய வச்சுட்டேன். மழை வர்ற மாதிரி இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. ஸ்டாண்டோட பேசாம வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடலாமா? வேணாம், ஒருவேளை நம்ம ஸ்டாண்டோட வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் மழை வரலன்னா என் மாமியாரு மழையும் வரல ஒன்றும் வரல, எல்லாத்துக்கும் காரணம் நீ ஸ்டாண்டை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்ததான் சொல்லும். ஒருவேளை ஸ்டாண்டு வெளியில இருக்கணும்னு வச்சுட்டு போயிட்டேன்னா மழை வர்ற மாதிரி இருக்கே, வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வரணும்னு தெரியலையான்னு சொல்லி அதுக்கும் திட்டும். ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. வாடி பேச்சு துணைக்கு ஆளையே இல்லையே நினைச்சேன். எங்கக்கா என் மாமியார் தான் என்ன வீட்டை விட்டு வெளியில போக முடியாத அளவுக்கு வேலை கொடுக்குதே. ஆமா, என்ன மட்டும் என் மாமியாரே உட்கார வச்சு வாயில சோறு கொடுக்குது பாரு. நெட்டவெளியக்கா, நீயாவது ஒரு வெட்டி என் வீட்டு பக்கம் வரலாம்ல? நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. நான் நினைச்சா ஒரே எட்டுல உன் வீட்டு பக்கம் வந்துடலாம். அவ நீளமா கால் இருக்கு, என்ன பிரயோஜனம்? வெளியில விட்டா தானே வேலை 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 சொல்லியே கொள்றாங்கடி. என்ன சரியா சொன்னீங்கக்கா. சே, ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்குக்கா. உனக்கு மட்டும் இல்லடி, கல்யாணம் முடிச்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. ஆமா, மழை வர்ற மாதிரி இருக்கேக்கா. இவ்வளவு துணியை துவைச்சு போட்டிருக்கீங்க, எப்ப இதெல்லாம் காய வைக்க போறீங்க? ஏன்டி என்னடி பண்றதுனே தெரியல. இவ்வளவும் என் மாமியார் துணி தான். ஒருவேளை மழை வந்ததுனால காயலன்னு வச்சுக்கோயேன், எல்லாத்தையும் ஃபூன்னு ஊதி என் வாயாலே காய வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவேன். உங்க நிலைமைய நினைச்சேன் சிரிச்சேன். அப்போ அங்க ஓ நிலைமை எப்படி இருக்கு? உங்களுக்கு அது பரவாயில்ல, வாயால ஊதியாவது காய வச்சிடலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாதுக்கா, வீட்டுக்குள்ளே போக முடியாதுன்னா பாத்துக்கங்களேன். தொழிலாளர் நலச்சங்கம் வைக்கிற மாதிரி இந்த மருமகள் நலச்சங்கம் ஏதாவது வச்சா நல்லா இருக்கும் டி. அப்படியாவது இவ்வளோ வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் தப்பிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்ல நாம செய்யற வேலைக்கு ஒரு சம்பளத்தையாவது வாங்கலாம். அட போங்கக்கா, இப்படித்தான் ஒரு நாள் நான் என் வீட்டுக்காரத்த சம்பளம் கேட்டேன். அதுக்கு என் புருஷன் சொல்லிட்டாரு, நீ உடுத்துற துணி திங்க சோறு இருக்க கேட்டா அம்பட்டுக்கு சரியா போச்சுன்னு வடிவேல் காமெடி மாதிரி முடிச்சு விட்டுட்டா இருக்கா. ஒரு வீட்டுல பாத்திரங்களுக்கு 10 வீட்டுல போய் பாத்திரங்களும்னா மாசம் 10,000 வாங்கலாண்டி. ஒரு வீட்டை பெருக்கிறதுக்கு 10 வீடு பெருக்கணும்னா இதே மாதிரி ஒரு வீடே கட்டிடலாண்டி. ஓஹோ, அப்படியாக்கா சொல்றீங்களே. என்ன பண்றது, தாலின்னு நமக்கு ஒரு வேலையை போட்டு வச்சுட்டாங்களே. அதான் அந்த ஒரு காரணத்துக்காக தாண்டி சும்மா இருக்க வேண்டியது இருக்கு. ஆமா, மதியத்துக்கெல்லாம் சமையல் செஞ்சு முடிச்சாச்சா? இனிமேதான் ஆரம்பிக்கணும். உங்க மாமியாரு மருமவளேன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாளே, என்ன ஆளைங்கானம் தேளைங்கானம்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒழுங்கா துவைக்கிறேனா இல்லையான்னு பார்க்க வந்துச்சு. பார்த்துட்டு போய் சத்தத்தையே காணும். எனக்கு என்னம்போ அவன் மவ கிட்ட போன் பேசிக்கிட்டு இருப்பாவன்னு நினைக்கிறேன். அப்பதான் இப்ப சத்தம் இல்லாம இருக்கும். சரிக்கா, அப்ப நான் வாரேன். மதியத்துக்கு ஓலை வச்சு சோத்த புஞ்சி குழம்பு வைக்கணும்ல. சரி நீலாம்பரி, போயிட்டு வா. அப்பப்ப இப்படி வந்துட்டு போன. கூண்டு பறவையா இருக்க எனக்கு இன்னொரு கூண்டு பறவையா இருக்க, நீங்க தானே ஆறுதல். வாரேன். கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன ஜோடி கிளியே. கூண்டு பறவை இல்லனா வா நோக்கி பறக்கிற கழுகுன்னு இன்னைக்கு நான் காட்ட போறேன். முதல்ல மதிய சோறு பொங்காம எப்படி தப்பு இருக்கிறதுன்னு யோசிக்கணும். அதுக்கப்புறமா வான் நோக்கி பறக்கிறதா சைட்ல பறக்கிறதான்னு யோசிக்கலாம். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரமே இல்லை, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரமே இல்லை, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. கடலை கூட தாண்டிடலாம், ஆனா என் மாமியார் கிட்ட தப்பிக்கிறது பெரிய விஷயமா இருக்க. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே, சீப்பெடுத்து சீவி விடவா கையாலே, அட வளையல் வாங்கி மாட்டி விடவா கையாலே, பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே, பஞ்செடுத்து வச்சு விடவா மூக்குல, ரொசப்பு மாலை வாங்கி போட்டுடவா கழுத்துல, பாடையத்தான் கட்டி விடவா தன்னால, அட சொந்த பந்தத்துக்கு சொல்லி விடவா இன்னால. பாட கட்டுற வயசுல பாட்டை பாரு கிளவிக்கு. நான் ராத்திரியில் தூங்கலடி உன்னால. நானும் தான் தூங்கல. டெய்லி என்னைய பாடா படுத்தினா எப்படி நான் தூங்க முடியும்? ஆஹா, போன் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? வேற யாரு? என் மவளாத்தான் இருக்கு. என்ன மருமவளே, துணியெல்லாம் துவச்சிட்டியா? துவச்சிட்டே. மழையில காஞ்சிராம பார்த்து கவனமா எடுத்து உள்ளவை. சரிங்க தே. நல்ல வேலைப்பா போயிட்டா. இப்ப பேசுவோம். ஹலோ எம்மா மவளே, சொல்லுமா. என்னத்த சொல்றதுமா, என்னென்னவோ நடக்குது. என்னம்மா இப்படி சலிச்சிக்கிற? சாப்பிட்டியா இல்லையாம்மா? சாப்பிட்டேம்மா. காலையில கடையில போய் என் வீட்டுக்காரரு பூரி வாங்கிட்டு வந்தாரு. கடையில உள்ள பூரியாம்மா சாப்பிட்ட? உன் மாமியார் வீட்டுல சும்மா தானே இருக்கு, அதை சமைக்க சொல்ல வேண்டியதானே? என் மாமியார் வீட்டுல சும்மா தான் இருக்கு, அது என்ன சமைக்க வசையுது? சரிம்மா, உன் மாமியார் வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்தா? அது ஏன் கேக்குற? எல்லா வீட்டு வேலையும் நான் தான் செய்யணுமாமா. காலையில எந்திரிச்சு முத்தம் தொளிக்கணுமா, வாசல் பெருக்கணுமா. என்னது, நீ காலையில எந்திக்கிறியா? ஆமா, இவ மாமா மட்டும் தான் காலையில எந்திக்கா. மத்த மருமவெல்லாம் மத்தியால 1 மணிக்கு தான் எந்திக்கலாக்கு.
அது மட்டும் இல்லம்மா, பால் பாக்கெட் ஓபன் பண்ணி காப்பி போடுறது கூட வியாபாரம் தானாம்மா. என்னடி சொல்ற? ஒரு காப்பி போட்டு கொடுக்க அந்த வீட்ல உனக்கு ஆள் இல்லையா? இந்த வீட்ல மட்டும் யார் காப்பி போடுதா? மருமக தானே காப்பி போட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லம்மா, வீட்டை பெருக்கணுமா, வீட்டை துடைக்கணுமா, கிச்சனுக்கு போகணுமா, சமையல் எல்லாம் செய்யணுமா, சோத்த பொங்கணுமா, குழம்ப வைக்கணுமா, கூட்ட பொரிக்கணுமா, அப்பளம் கூட வறுக்கணுமா. ஐயோ ஐயோ ஐயோ, இம்புட்டு வேலையாடி ஒண்ணு ஏவராக. இவ்வளவு வேலையும் செஞ்சா நீ டயர்ட் ஆயிருவேடி. அப்போ உனக்கு காலு கையெல்லாம் வலிக்குமேடி. இதுவரைக்கும் நான் எதுவும் செய்யல, இனிமேல் இதெல்லாம் செய்யணுமா என் மாமியார் சொல்லியிருக்காங்க. அதானே, இங்க குடிச்ச காஃபி டம்ளர் கூட கழுவி வைக்க மாட்டாளே, அங்க போய் இவ்வளவு வேலை செஞ்சுட்டாலும் நானும் ஆச்சரியப்பட்டேன். இனிமேல் மட்டும் என்ன செய்யவா போறா, இல்ல என் மாமியார் கறி செய்ய விடத்தான் போறாளா? இப்ப மதியத்துக்கு வேற சமைக்க சொல்றாங்க. அப்ப காலையில நீ அடி சமைச்ச? அதான் இல்லன்னு சொல்லிட்டேனேம்மா, மதியத்துக்கு நான் கண்டிப்பா சமைக்கணுமா, அதான் என்ன பண்றதுன்னு கேக்குறேன். இவங்களுக்கு இதே வேலையா போச்சுடி. மதியம் சம, நைட்டு சம, காலையில சமன்னு. ஒன்று பண்ணு, நீ சாம்பார் வைக்கும்போது நிறைய மிளகாத்தூள் அள்ளி உள்ள போட்டுடி. பொரியலுக்குலாம் நிறைய மிளகாய் கட் பண்ணி போட்டு காரத்துல வாய் எறியட்டும். எம்மா, அப்ப நீ சொல்றத பார்த்தா என்ன நீயே சமையல் பண்ணுன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. ஓஹோ, அப்ப உனக்கு மொத்தமே சமைக்கட்டு பக்கமே போக கூடாதுன்னு தோணுது, அதானடி? அதாம்மா, அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கொடுமா. என்னடி இப்படி சொல்லிட்ட? உன் அம்மா இருக்கும்போது ஐடியாக்கு என்னடி கவலை? என்கிட்ட இருக்குடி 1000 ஐடியா. ஒன்று பண்ணு, கை வலிக்குது, கால் வலிக்குது, குறுக்கு வலிக்குது, தலை வலிக்குது, முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம பெட்ல படுத்துக்க. எந்திக்காத. வேணும்னா உன் மாமியார் சமைப்பாங்க, அப்படி இல்லைன்னா உன் வீட்டுக்காரர் சமைப்பாரு, அதுவும் இல்லைன்னா கடையில வாங்கிட்டு வந்து தருவாங்கடி. பேசாம படுத்துக்கிட்டு எந்திரிச்சிடாதடி. சரிம்மா, நீங்க சொன்ன ஐடியாவே ஃபாலோ பண்றேன். பெட் விட்டு எந்திக்க மாட்டேனே. ஐடியாவை கொடுக்குறீங்க? ஐடியா இருங்க உங்களுக்கு வச்சுக்கிறேன். என்ன செய்யறா இவ? மதியம் பசிக்குமே, சீக்கிரம் சமைக்க வேணாமா? பசிக்கும். இருங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. மருமகளே, எம்மா மருமகளே, ஆளை காணோம். உள்ள என்ன செய்யறான்னு போய் பாப்போம். மருமகளே, ஆளை பாரு, எம்புட்டு நீரா இருக்கான்னு. கட்டில்ல படுத்தானா 1.5 கட்டில் நீளம் இருப்பா போல. என்ன மருமகளே இது, இப்படி படுத்து கிடக்க? மதியத்துக்கு சமைக்க வேண்டாமா? அத்தை வாங்க. என்னத்த சொல்றது? சமைக்காம இப்படி படுத்து கிடந்துக்கிட்டு என்னத்த சொல்றதுன்னு கேக்குற? எனக்கும் சமைக்கணும் தான் ஆசை. கை வலிக்குதுத்த, கால் வலிக்குதுத்த, குறுக்கு வலிக்குதுத்த, தலை வலிக்குதுத்த, முட்டி வலிக்குதுத்த, முதுகு கூட வலிக்குதுத்த. ஐயோ, இந்த மருமக கறி நம்ம பிட்ட நமக்கே திருப்பி போட்டுட்டாளே. மகளுக்கு கொடுத்த ஐடியாவை நம்ம மருமகளே ஃபாலோ பண்ணிட்டாளே. இப்படி சொன்னா எப்படி மருமகளே? அப்ப இன்னைக்கு யார் தான் சமைக்கிறது? இப்ப கேட்டீங்களா, இது ஒரு சரியான கேள்வி. ஒண்ணே நீங்க சமைங்க. ஐயா, என்னால சமைக்க முடியாது. அப்போ உங்க பையனை சமைக்க சொல்லுங்க. என் பையனுக்குலாம் சமையல் தெரியாதுமா. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, பேசாம உங்க பையனை போய் கடையில வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன இவ பேசுறத பார்த்தா போன்ல பேசுறத ஒட்டு கேட்ட மாதிரி இல்ல தெரியுது. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் ஐடியாவா கொடுக்குறீங்க. ஐடியா வச்சன் லாப்பு அப்போடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல் மகின் வியூஸ் இருக்கு, அதுலயும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், மறக்காம அதையும் பாருங்க. நம்ம சேனல்ல கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சில நேம் இப்ப நாம பார்க்கலாம். பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, வைதேகி முத்து, வைதேகி மோகன், செல்வம் தமிழ் செல்வம், மகேஸ்வரி, சேகர், ராமலிங்கம், சாதனா, மயிலாடுதுறை, முருகன், ரோகிணி, ஓபியா, அலமேலு, குபேரன். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.